Sir, please, sir, side. Please, sorry, sir. How he takes his creativity. There is a monkey sitting there. There is a snake depicted there, and there is also a parrot. He tries to show his creativity while having. Most of the temples, they are only they will carve out. But here they made some innovation. Instruments. He is Kanyappa. இந்த மாடல்லாம் பண்ணவர் ரொம்ப நல்லா பண்றீங்க. அவுட்ஸ்டாண்டிங். வெரி சோ நைஸ். நல்ல ஸ்கேல் மாடல் தான் பண்ணிருக்காங்க. அங்க வந்து 33 மீட்டர் தான் வந்து 2 மீட்டர் படிச்சு ஸ்கேல் பண்ணி. அங்க வந்து சிவலிங்கம் வரும் உள்ள. இங்க வந்து விஷ்ணு கொடுத்துருக்காங்க. நார்த் சைடு வந்து பிரம்மா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி பண்ணுறாங்க அந்த வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்காங்க தெரியல. சுப்பிரமணியம் வந்து வித்தியாசமாக இருக்கு. ஒரு மாலை ஒன்று கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி அம்மன் இருக்காங்க, துர்கை அம்மன் இருக்காங்க. விநாயகர் வந்து அந்த காரணம் அவர் நிற்க வச்சு காட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மோட்டிவேட்டர் தான் இருக்குது. அதேமாதிரி இந்த 2 மண்டபத்துக்கும் கீழே வந்து பூத வரிகள் கொடுத்துருக்காங்க. வியாழ வரின்னுவாங்க. ஆனால் வியாழ வரியில் வந்து யானையும் கொடுத்துருக்காங்க, பூதமும் கொடுத்து ஆல்டர்னேட்டாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வித்தியாசமாக ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்த பில்லர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 4 பட்டம் 8 பட்டம் 4 பட்டம். இங்கே வந்து 4 பட்டம் 8 பட்டம் கண்டம் குமுதம் பட்டிகைலாம் இதில். ஆனால் இங்கே பட்டிகை லாஸ்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வரும்போது சோழ ஸ்டைலில் தான் அந்த பட்டிகைன்றது பல வர லேட் ஆகும். அந்த ரூம் போயிட்டு தான் வரணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இது கருமலையா சார்? ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை அந்த ரூம் வந்துடட்டும் சார். ஒரு ஆள் மட்டும் அந்த ரூம் மட்டும் வைக்கணும். கரெக்டாக வைக்க சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் வச்சுருவோம். சார் அவ்வளோதானா? இல்லை எவ்வளோ நேரம்? அது மாதிரி சார் கொஞ்சம் நேரம் நான் வேணா உங்கள் வீடியோ அனுப்பிச்சி விட்றோம். இல்லை அது இல்லை, லேட் ஆகும். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸ்டாண்ட் எடுத்து வந்துடுவா. இங்கே தான் போட்டிருந்தேனா? எங்கே? இங்கே தானே போட்டிருந்தேன். celebration.
நம் நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அரங்கத்தை இன்னும் சில வினாடிகளில் வந்தடைவார். I would now request the audience to maintain silence. அரங்கத்தில் உள்ள அனைவரையும் அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The chief guest of the event, our Honorable Finance Minister, Government of India, Madam Srimati Nirmala Setharaman, is arriving the auditorium. நம் நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினர் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்திய தொல்லியல் துறை மற்றும் தியாகராஜா கல்லூரி மதுரையின் சார்பாக நமது மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். On behalf of the Archaeological Survey of India and Tyagaraja College, Madurai, I welcome our chief guest, Honorable Finance Minister, Government of India, Madam Srimati Nirmala Setharaman. I request our chief guest, Honorable Finance Minister, Government of India, Madam Srimati Nirmala Setharaman, to grace us on the dais. I would also request Professor Kishore Kumar Basa Sir, Director General, Archaeological Survey of India, and Sri K. Hari Tyagarajan Sir, Secretary of Tyagaraja College, Madurai, to take their seats on the dais. I would request the audience to kindly put their mobile phones in the switch off mode, or they could silence them. Thank you. ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என நம் முண்டாசு கவிஞனின் வரிகளுக்கு இணங்க பல பண்டைய மரபுகளை கொண்ட நாடு நம் நாடு. அதன் சிறப்புகளையும் பெருமைகளையும் நாம் அனைவரும் இணைந்து கொண்டாட உள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். Good morning and greetings to one and all present here. I welcome you all to the World Heritage Week celebration observed by the Archaeological Survey of India, Trichy Circle, under the Ministry of Culture, Government of India, in collaboration with Tyagaraja College, Madurai. It is a week-long program with photo exhibition, followed by Kavi Sammelan and a field trip engaging students to Mahibalanpatti and Thiruparamgundram. As a part of these celebrations,
lectures, heritage walk, competitions, and cultural programs are organized to create awareness among the young generations. விளக்கினை ஏற்றி வெளிநய அறமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கின் விளக்கும் உலக்கலர் தாமே என்னும் திருமூரலின் வரிகளின் இணங்க குத்துவிளக்கை ஏற்றி நாம் நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம். We would now commence the program with lighting the lamp. I would now request our Honorable Finance Minister, Madam Srimati Nirmala Setharaman, dignitaries on the dais, Shri Arunendra Kumar, Joint Director General Finance, Dr. N.K. Pathak Sir, Regional Director South Archaeological Survey of India, Dr. Arunraj Sir, Director Institute of Archaeology, Noida, Shri A. Anil Kumar Sir, Superintending Archaeologist, Archaeological Survey of India, Trichy Circle. Thank you all. Now it's time for us to race for the Tamil Thai Valthu and the institutional song Kalai Thandai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிழில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கலைத்தந்தையார் வாழ்த்து. சித்தத்துள் சிவத்தை வைத்தார் செந்தமிழ் நாவில் வைத்தார் வித்தகம் தொழிலில் வைத்தார் விருப்பினை தொண்டில் வைத்தார் எத்திசை புகழும் வைத்தார் எண்ணிலார் வாழ வைத்தார் அத்தனாம் தியாகராசர் அண்ணலை கருத்துள் வைப்பார். I would now request Professor K.K. Basa Sir, Director General, Archaeological Survey of India, to felicitate our Honorable Finance Minister, Government of India, Madam Srimati Nirmala Setharaman. Thank you, sir. I would now invite Dr. N.K. Pathak Sir, Regional Director South. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்னும் வள்ளுவரின் வாக்கின்படி அனைவரையும் வரவேற்க I request Dr. Arunraj Sir, Director, Pandit Deen Dayal Institute of Archaeology, Archaeological Survey of India, Noida,
to deliver the welcome address. Kali Vanakkam, Namaskaram, very good morning to all of you. Friends, we have assembled here in order to mark and celebrate the World Heritage Week celebrations by the Ministry of Culture, Archaeological Survey of India, Government of India. உலக பாரம்பரிய வார திருவிழா அதை கொண்டாடுவதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். As again, we all will know that the recent success of G20 Summit in India, we all are filled with pride for our country's rich heritage, as the theme of the summit was one earth, one family, one future. In the same manner, many of the Sangam literatures, verses, prizes our collective roots and cultural richness. As India has a roaring past, which can be attested through the humpty numbers of edifices, cultural edifices, that is monuments, particularly temples. Today, during this World Heritage Week celebrations, we have identified to promote these temples, particularly ராக்கட் டெம்பிள்ஸ், குடைவரை கோவில்கள். தமிழகத்தில் தென்பகுதியில் உள்ள குடைவரை கோவில்கள், அதை பற்றிய ஒரு புகைப்பட கண்காட்சி. Again, many of you know that the history of rocket architecture in India introduced in northern part of India by the great Ashoka. In southern part of India, many kingdoms. In Karnataka, Chalukyas and Rashtrakutas. In Tamil Nadu, it is none other than Sangam period kings, as well as later Pandyas, Pallavas, and so on. So, in this context, on today, during these auspicious occasions, on behalf of Archaeological Survey of India, we would like to welcome our chief guest, Honorable Finance Minister of the country, respectable Nirmala Setharaman Madam. On behalf of ASI, we would like to welcome. Because despite Madam's busy schedule, she has agreed to come and grace the occasion, as well as the idea behind this event, these exhibitions. It was initially conceived, sold by the respectable Madam only. I think past 6 months before itself, Madam gave this idea. Why don't ASI can do this type of exhibitions? I would say it's the first of its kind in Tamil Nadu. We might have done in a very small manner, but this type of comprehensive manner, more than 60 rocket temples of southern Tamil Nadu, from Tiruchi to Kanyakumari. It's the first of its kind. Yes. Equally, we would like to welcome the Secretary of this prestigious Tyagaraja Kalluri College of Madurai, Sri Hari Tyagaraja. The son of famous educationist, industrialist, திரு கருமுத்து கண்ணன் அவர்களுடைய புதல்வர், பெரும் மரியாதைக்குரியவர். அவர்களையும் எங்கள் துறையின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். We would like to welcome the Director General, the Visionary Director General, respectable Sri K.K. Vasha. From the audience side, we have the galaxy of scholars. Mention must be made of some of them, like Sri Krishnan, as well as a famous poet, Maravin Maindan Muttaya, and many other scholarly person, and then senior officials from ASI, and the popular personalities of Madurai city, and the media, as well as the student community, Bharati Ganda Pudumai Pendal, Vivekananda
காண விரும்பிய இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் துறையின் சார்பாக வருக வருக என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். I would now invite Secretary Shri Hari Tyagarajan to address the gathering, please. Honorable Finance Minister, Dr. Kishore Basha, Director General of ASI, distinguished audience, dear students, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கங்கள். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்ற சொற்றொடருக்கு ஏற்ப தொல்லியல் துறை தியாகராஜர் கல்லூரி இங்கு நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழா தியாகராஜர் கல்லூரிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இந்த ஒரு வார வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் வீக் செலிப்ரேஷன்ஸ்னுடைய the seed thought came from the Honorable Finance Minister. Madam, we are extremely thankful to you. In spite of the various programs that you have and the amount of workload that you have found time for propagating and preserving the heritage that we have today in Tamil Nadu to the future generation, which I think is the most important. ASI has given us this wonderful opportunity to just be a venue partner. We have not done anything beyond that. But after Honorable Finance Minister has just inaugurated the exhibition right outside this hall, we were all taken back to literally Stone Age. And I think the Archaeological Society of India serves as a window to the past. And I think without the past, there is no future. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வைர வரிகளை மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மகிவாலம்பட்டி என்ற சிற்றூரை தனது சொந்த ஊராக கொண்ட சங்க காலத்து புலவர் திரு கணியன் பூங்குன்றனார் அவர்கள் இந்த உலகமே ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அந்த சங்ககால பாட்டை இயற்றியுள்ளார். இன்று அயல் நாடுகளில் சில 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இடங்களை பொக்கிஷமாகவும் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நமது ஊரில் அந்த கொலோக்கியல் பாஷையில் சொல்ல வேண்டுமானால் தடுக்கி விழுந்தால் பல ஆயிரம் வருடங்கள் முன்பு ஏற்படுத்தப்பட்ட நிறைய கோயில்கள், நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன. வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த தொடருக்கும் கணியன் பூங்குன்றனார் அவர்களுக்கும் ஏகப்பட்ட ஒரு தொடர்பு. இந்த ஏஎஸ்ஐ ஃபங்க்ஷன் கணியன் பூங்குன்றனாருடைய முக்கியமான கவிதைகளையும் ஒரு கவியரங்கம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் சவுத் தமிழ்நாடு, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையை சார்ந்த அவர்கள் மெயின்டைன் செய்யக்கூடிய நிறைய இடங்களை பற்றி இந்த ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ், குடைவரை கோயில், இந்த குடவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்த பல்லவர்கள் ஏற்படுத்திய அந்த குகை கோயில். அதற்கு அப்புறம்தான் கலைநயம் அதிகம் இருக்கக்கூடிய சோழர் காலத்து பெரிய கோயில்களும் பாண்டியர் காலத்து கோயில்களும் வந்தது. So the bedrock actually starts from the Pallava period, and Mahendravarman, who was the ruling king then of the Pallava dynasty, has a lot of credit for all this. ஒரே ஒரு தமிழ் பாடல், அதை சொல்லி எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ், குடவரை கோயில், அதை மையப்படுத்தி தான் இந்த ஒரு வார தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஏஎஸ்ஐ சார்பாக பல பள்ளி மாணவர்களை அந்த மைவாலம்பட்டி ஊருக்கும் இன்று கூட்டி செல்ல இருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
மதுரையில் மட்டுமே யானமலையில் இருக்கக்கூடிய யோக நரசிங்கர் கோயில், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முதல் படை வீடான முருகப்பெருமானின் கோயில், இது அனைத்தும் இந்த குடவரை கோயில்களை சார்ந்தது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நேற்று பேசும் பொழுது இந்த கல்லூரி எப்படி ஒரு கரையில் வைகையும் ஒரு கரையில் தெப்பக்குளமும் இருக்கின்றதோ, இதுவே ஒரு ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு அவங்க நேற்று சொன்னார்கள். ஒரு சங்க இலக்கிய பாடல், நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடம் புகாத வைகையே, மாறி இடத்தும் புறத்தும் இருகரையும் பாய்ந்து நடத்தும் தமிழ் பாண்டிய நாடு. இதனுடைய அர்த்தம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அர்த்தம். அது என்னவென்றால், பார்க்கடலை கடைந்த போது நஞ்சு வந்தது. அந்த நஞ்சை சிவபெருமான் தனது கண்டத்திலே அடக்கினார். நாரி இடப்பாகர், நாரி என்றால் பெண், பெண்ணை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானுக்கு நஞ்சு அளித்தது அந்த கடல். அதனால எல்லா ஆறுகளும் கடைசியா கடல்ல போய் கலக்கும். ஆனா வைகை மட்டும் இன்னைக்கு கூட கடல்ல போய் கலக்காது. ராம்நாட்டில் அது மாறி இடத்தும் புறத்தும் இருகரையும் பாய்ந்து நடத்தும் தமிழ் பாண்டிய நாடு. அது கடல்ல போய் சேர்க்காம ஒரு கம்மால போய் இந்த வைகை ஆறு போய் முடியுது. மற்ற எல்லா ஆறுகளும் கடல்ல போய் சேர்ந்தாலும் இந்த வைகை ஆறு மட்டும் அந்த நஞ்சடித்த கடல் அப்படிங்கிறதுனால அந்த கடல்ல போய் அது சேர்க்கல. நமது பாரம்பரியத்தில் சொற்களை கொண்டு நிறைய கவிதைகள், நிறைய பாடல்கள், அந்த கலை நயம் அந்த சொற்களில் மட்டும் நின்று விடவில்லை, அது கல்லிலும் தொடர்கிறது. போயட்ரி இன் ஸ்டோன் என்று சொல்வதை போல கல்லிலும் கலைநயத்தை கண்ட தமிழர் மரபை இன்று அடுத்த சமுதாயத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் தொல்லியல் துறை சார்ந்த அனைவருக்கும் தியாகராஜர் கல்லூரியின் சார்பாக எனது நன்றியை குறித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir, for your thought-invoking speech about our history, heritage and culture. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர், மாற்றாரை மாற்றும் படை என்னும் வள்ளுவனின் குரலிற்கேற்ப விளங்குபவர் எம் இயக்குனர். It's with immense pleasure we invite our beloved Director General, Professor Kishore Kumar Basa Sir, Archaeological Survey of India, to give the introductory speech. Respected Honorable Minister of Finance, Madam Nirmala Setharaman ji, respected Sri K. Hari Tyagarajan, Secretary Tyagaraja College, Madurai, distinguished guests, faculties and students of this college, my dear officers and other dignitaries, members of the print and electronic media, ladies and gentlemen. On behalf of Archaeological Survey of India, I am grateful to Tyagaraja College for giving us this venue for organizing this very interesting exhibition as a part of the celebration of World Heritage Week. I must say at the outset that this exhibition is the brainchild of our Honorable Minister of Finance. And what we have done is that, along with the help of Mr. Krishnan and my colleagues, we have expanded that idea. Let me digress a little before I speak anything on World Heritage Week. I'm having the additional charge of Director Generalship of Archaeological Survey of India. I'm Chairman National Government's Authority. And there was a call from Madam's office. So you could imagine as a government servant, when you get a call from a cabinet minister and that too a minister of finance, I was literally scared. I was literally scared that, she's going to bang me and
maybe we have done something wrong. So I was very apprehensive when I entered into her office. And lo and behold, you know, the way she passionately spoke about the heritage of India in general and Tamil Nadu in particular, and the passion with which she was speaking, and with quite not merely passion, with what kind of authority, you know, it made me spellbound. And after that, you know, I always look forward to a meeting with her, not as a minister, but as a very passionate lover of heritage. This is a rare thing we come across these days, madam. I think she is a unique finance minister who not only takes care of the finance or monetary aspect as a whole. Madam, I was never a student of economics, I was always a student of history, and that too ancient history. But what triggers me or what makes me wonder is that she makes a fine blending of making the finance capital and the cultural capital together. Now, that is the uniqueness of this finance minister, and therefore, any instruction from her, you know, it's a great pleasure, madam. I'm not just saying for the sake of saying it because I'm in charge or I'll be leaving this in a month or two, but it is always a pleasure to receive an instruction from you because I know that what she says is certainly the very inherent job of Archaeological Survey of India. She does not say anything beyond that. So, what a pleasure, madam, that you are with us as a part of the celebration of World Heritage Week by Archaeological Survey of India in Tamil Nadu in general and Madurai in particular. I am not going to read out the prepared speech. I am not very good in reading out prepared speech. Madam, I just spare sometimes to my students because basically I am a teacher. My dear students, see, these days I find that when somebody is opting for a subject like history or archaeology, people say that, what are you doing? I mean, yes, jobs are few, I don't deny that. But this is a statement I am making to all students, not merely students of history and archaeology. If you do not have a strong root, you cannot have the kind of future that you will aspire for, because with a strong root only you can build a castle. You can't build a castle on the air. Therefore, heritage is not merely a romanticization of the past. Heritage is not merely a celebration for the sake of the past. Heritage is an important component of the present. Heritage is a way how to shape your present, shape your personality, so that when you grow into adulthood, you speak with confidence, the way madam is saying. You speak with confidence and you do your activities with much confidence, and not merely that, you aspire to achieve something great. Therefore, to me, heritage teaching, yes, it is important, no doubt about it. So heritage is not merely alien to you. Heritage is a part of our inbuilt personality. And in a country like India, which has such a rich civilizational history, it is a part of us. You can't do away with it. And ladies and gentlemen, because you are now in Tamil Nadu, you do not understand your importance because the rock-cut caves that you see, you know, you take it for granted, because the problem in India is that we have heritage in plenty. Therefore, we do not realize its importance. The moment you go out of Tamil Nadu and to the rest of the world, then only you will realize what a great country we are. I have done my research in London and Cambridge in various important universities in the world. So when you go out of this country, then you realize what a rich heritage, and therefore you feel proud. And that is, so heritage is a part of your contemporary identity. Heritage is also a part of the kind of future that you aspire for. So, my dear students, take advantage of this exhibition. This exhibition is just a kind of sowing the seed in you to unravel the rich heritage of this country. What do you learn from this exhibition? These are rock-cut caves. So that means, what is the engineering skill involved in that? There are inscriptions. So that means, what is the knowledge of writing? What kind of poetic efflorescence they were expressing themselves? And what kind of sort of sculpture that you see? You see Saivites, you see Vaishnavites. That means what kind of tolerant our society was. Therefore, you must, for your contemporary existence, heritage is a window to learn. Therefore, just please do not brushetize heritage just because you are doing computer science.
Do computer science, doesn't matter. But you can't do away with heritage because heritage is an inherent part of yourself, your essence, your very essence of being an Indian. Ladies and gentlemen, I don't like to say this thing. I'm really inspired by the presence of the Honorable Minister. And Madam, I have something to tell personal regarding my organizations, but not here. I will seek an appointment officially and I will tell about it later on. Thank you, ladies and gentlemen. Once again, please take advantage of this exhibition. Thank you, sir, for displaying the cultural and heritage interests of our Honorable Finance Minister, Madam, and for your insightful words. I would now invite Shri T.S. Krishnan, author, art historian, to elaborate the theme of the photo exhibition and enlighten us on the topic, Rocket Cave Temples of Southern Tamil Nadu. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். உலக பாரம்பரிய வாரத்தின் ஒரு பகுதியாக இங்கே நடக்கின்ற தென் தமிழகத்தின் குடைவரை கோயில்கள் பற்றிய கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்திய தொல்லியல் துறைக்கும் தியாகராஜர் கல்லூரிக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழகத்தின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்த ஊக்குவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றுவதற்கும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். My gratitude is also to the Director General of ASA, Professor K.K. Basa, and other ASA officials, dignitaries and students. நம்முடைய தமிழக கோயில்களுடைய வரலாறு சங்க காலத்திலிருந்து துவங்குகிறது. சங்க காலத்திலேயே நம்முடைய கோயில்களை பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பண்டைய கோவில்கள் காலப்போக்கிலே சிதைந்து அழிந்து போய்விட்டது. ஏனென்றால் அது உருவாக்கப்பட்ட பொருட்கள் அதற்கு ஒரு காரணமாக, அந்த பொருட்கள் எல்லாம் காலப்போக்கிலே இயற்கை சீற்றங்களால் அழிந்து போகப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த இடைக்காலம் என்று சொல்லக்கூடிய பொதுயுகம் 6-7ஆம் நூற்றாண்டுகளிலே தமிழகத்தை ஆட்சி செய்த பல்லவர்களும் பாண்டியர்களும் காலத்தால் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய கோயில்களை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதனால்தான் இந்த குடைவரை கோயில்கள் என்ற ஒரு புதுவிதமான கோயில்கள் உருவாக்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் தான் இந்த குடைவரை கோயில்கள் அதற்கு முன்னாலேயே இந்தியாவில் ஏகப்பட்ட இடங்களில் உண்டு. புத்தர்கள் காலத்திலிருந்து பல குடைவரை கோயில்கள் நம்முடைய பாரதத்தில் உண்டு. ஆனால் இந்த தமிழகத்தினுடைய குடைவரை கோயில்களை பற்றி உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான கோயில்கள் கடினமான பாறைகளால் குடைந்து உருவாக்கப்பட்டது. இப்போ பக்கத்தில் நம்ம பார்க்குற ஆனைமலை, திருப்பரங்குன்றம், மாங்குளம், இந்த மாதிரி மலைகள் தான் இங்கே அதிகம். அவையெல்லாம் மிக கடினமான பாறைகள். அவற்றை குடைந்து இந்த கோயில்களை உருவாக்க வேண்டும் என்றால் கடினமான உழைப்பு தேவைப்படும். அதற்காகவே இங்கு தனிப்பட்ட தொழில்நுட்பத்தை எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள். அதை பற்றி ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு கோயிலை ஒரு பாறையில் கட்டணும் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்தார்கள் என்றால் அந்த பாறை கோவில் கட்ட உகந்ததா அப்படின்னு அவங்க முதல்ல தீர்மானிச்சுக்கணும். பாறைகளில் நீர்க்கசி இருக்கக்கூடாது, பிளவுகள் இருக்கக்கூடாது, அதையெல்லாம் கோவில்களுக்கு உகந்தது கிடையாது. ஸோ அந்த எந்த பாறையில் கோயில் கட்ட வேண்டும் என்று முதலில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாறையினுடைய எந்த பகுதியிலே கோயில் கட்ட வேண்டும் என்பதையும் அவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி முடிவு செய்துவிட்டு சும்மா ஒளியும் சுத்தியிலையும் வச்சுட்டு அந்த துளைவிட்டு செல்லக்கூடிய வேலை இல்லை. அது ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் அந்த குடைவரை அப்படியே கைவிட வைத்துவிடும். ஏன்னா கோயில்களில் அந்த மாதிரி விரிசல்கள்லாம் இருக்கக்கூடாது. சிற்பங்களும் மிக நுட்பமாக செதுக்கப்பட வேண்டியது. இதன் காரணமாகத்தான் பல குடைவரை கோயில்களை அவர்கள் பாதியிலே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இந்த கண்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அன்பினிஷ்டு ராக்கெட் டேவ்ஸ்னு பல குகை கோயில்கள் இருக்கு. ஆக இவ்வளவு நுட்பமான வேலையை எப்படி செய்தார்கள் என்றால், ஒரு பாறையினுடைய முகப்பை செதுக்கி கொண்டு அங்கே சதுர வடிவமாக, செவ்வக வடிவமாக, பாளமாக செதுக்கிக் கொள்வார். அந்த சதுர வடிவத்தை சுற்றி ஆப்புகளை வைத்து ஆப்பை அடித்து, அது பலவிதமான ஆப்புகள், ஒவ்வொரு பாறையினுடைய தன்மைக்கு ஏற்ப நம்முடைய கல்தச்சர்கள் அதற்கான ஆப்புகளையும் உளிகளையும் சுத்தியல்களையும் வைத்து செதுக்கிறார்கள். அவசர காலமாக செதுக்காமல் அப்படி சுற்றி ஆப்படித்து அந்த பாலங்களை உருவி எடுத்து ஒவ்வொரு அடுக்காக இந்த குடைவரை கோயில்களை அவர்கள் கொண்டு சென்றார்கள். இவ்வளவு கடினமான வேலையையும் நுட்பத்தையும் கோரக்கூடியது இந்த குடைவரை கோயில்கள். இந்த குடைவரை கோயில்களிலே பல வகையான கோயில்கள் உண்டு. அதாவது சிறிய பாறையாக இருந்தால் அதில் கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய கருவறை மட்டும் இருக்கும். சில கோயில்கள் கர்ப்பகிரகமும் அதுக்கு முன்னால் ஒரு முன் மண்டபம் இருக்கும்.
சில இதில் வெறும் முகப்பு மட்டும் இருக்கும். சில கோயில்களில் 2 பக்கமும் இரு கருவறைகளும் பின்னால் சுவற்றிலே வந்து சுவாமியினுடைய புடைப்பு சிற்பங்களும் இருக்கும். இப்படி பல வகையான கோயில்களை வந்து இந்த பகுதியிலே பாண்டிய மன்னர்கள், தென் தமிழக குடைவரைகள் என்பதால் பாண்டிய மன்னர்கள் இங்கே கட்டினார்கள். ஆனால் இது மற்ற மன்னர்கள் மட்டும் கட்டியதா என்றால் இல்லை. இங்கே அதாவது தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான குடைவரை கோயில்களில் 70க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்கள் வந்து தென் தமிழகத்தில், அதாவது காவிரியினுடைய தென்பகுதியில் அமைக்கப்பட்டது. இதை அரசர்கள் அமைத்தார்கள், சாதாரண மக்கள் அமைத்தார்கள். அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களும் இதை அமைத்தார்கள். புதுக்கோட்டையில் குறிப்பாக முத்தரையர்கள் ஆட்சி செய்த போது கிட்டத்தட்ட 20 குடைவரை கோயில்களை அவர்கள் அங்கே கட்டினார்கள். இதையெல்லாம் வந்து அவர்கள் கட்ட முனைந்த வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள், 200 இருந்து 250 ஆண்டுகளில் அவர்கள் இந்த 70 குடைவரை கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். சராசரியாக பார்த்தீங்கன்னா அப்போ 3 வருஷத்துக்கு ஒரு கோயில் அவங்க கட்டியிருக்காங்க. ஒரு இயக்கமாகவே அந்த காலகட்டத்தில் இந்த கோவில் கட்டும் கலையை அவர்கள் செய்தார்கள். அதே போல அப்படி செய்தாலும் அவரவர்களுக்கு உண்ட பாணி தனித்தனியாக இருந்தது. இப்போ பாண்டியர்களுடைய குடைவரை கோயில்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து குடைவரை கோயிலை கட்டிவிட்டு வெளியிலிருந்து சிவலிங்கத்தை உள்ளே வைக்காமல் பாரியிலேயே வெட்டி அந்த சிவலிங்கத்தை செலுத்துவார்கள். அதே போல அந்த சிவலிங்கத்தினுடைய நீர், அபிஷேக நீர் வழியக்கூடிய நீர்த்தாரை, பிரணாலா என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தாரையின் கீழே ஒரு பூத உருவத்தை செதுக்கி ஒரு புதுமையை செய்தார். அந்த நீர்த்தாரை வழியிலே ஒரு தொட்டியை கூட அங்கேயே வெட்டினார்கள். நம்முடைய நந்தி, சிவனுக்கு முன்னால் இருக்கும் நந்தியை கூட அந்த பாறையிலேயே அவர்கள் செதுக்கினார்கள். சிற்பங்களை பொறுத்தவரை அந்த சிற்பங்கள் கடினமான பாறை என்பதால் அந்த ஆபரணங்கள், அணிகலன்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக செதுக்க முடியாது. ஆகவே அதற்கு ஈடுகட்டும் வழியாக அந்த முகபாவங்கள், சிற்பங்களுடைய முகபாவங்கள், சிரிப்பு, கோபம், அப்புறம் வந்து இந்த பணிவு என்பது போன்ற அந்த பாவங்களை மிக அழகாக இந்த குடைவரை கோயில்களில் அவர்கள் செதுக்கிறார்கள். பாண்டியர்களுடைய இன்னொரு முத்திரை பெரும்பாலான அவர்கள் கோயிலே வலம்புரி விநாயகர் இருக்கும். இது போன்ற நுட்பமான பல விஷயங்களை ஒரு குறுகிய காலகட்டத்திலே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கலை செல்வங்களை சிந்தாமல் சிதையாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இது போன்ற கண்காட்சிகள் அதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த தொல்லியல் துறைக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your educating and awareing speech that gave us the knowledge of the southern rocket temples of Tamil Nadu. செறிவும் நிறையும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலென என்று தொல்காப்பியம் பெண்டீரின் இலக்கணத்தை எடுத்துரைக்கிறது. இந்த இலக்கணத்தின் உரையாய் விளங்கும் நம் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை துவக்க உரை வழங்க பணிவன்போடு அழைக்கிறேன். We now request our chief guest, Honorable Minister of Finance, Madam Srimati Nirmala Setharaman, to address the gathering, please. அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். எனக்கு ரொம்ப விவரமாக இது ஒரு பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும், அதனால நல்லா டீட்டெயில்டாக ஸ்பீச் எழுதி கொடுத்தாங்க. நான் இந்த விவரத்தெல்லாம் ஏஎஸ்ஐ கிட்டேருந்து பேசிகிட்டு இருக்கிறத வச்சுட்டு நிறைய எழுதினோம். நான் அந்த ஸ்பீச்சை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, படிக்கவும் போகிறதில்ல. ஏன்னா நிறைய விவரம் கிருஷ்ணன் அவர்களும் சொன்னாங்க, ஏஎஸ்ஐ சீஃப் சொன்னாங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அருள்ராஜ் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் இத்தனை பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு குறையை எடுத்து முதல்ல சொல்லிடுறேன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில், திருச்சியில், சென்னையில் அப்படின்னு நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. ஆனால் ஏஎஸ்ஐயோட டீமுக்கு நான் முதல் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் டீம். நம்ம வந்து தொல்லியல் துறையினோடனே நம்மளுக்கு போரிங்காக இருக்கும், என்னங்க அது. அவங்க எப்பேற்பட்ட டீமு பொறுமையாக, நான் சும்மா என் மனசில் வந்ததெல்லாம் சொன்னேன். அது எல்லாத்தையும் செயலாக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் சும்மா நம்ம ஏதோ பேசுவோம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு
நான் சொல்லாததெல்லாம் கூட சேர்த்து போட்டு இன்னைக்கு எடுப்பா இந்த தலைமுறைக்கு வேணுங்கிற அளவுக்கு அதை பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்க அந்த ரியாலிட்டி, வாட் இஸ் இட், வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதை எடுத்து கண்ணில் அப்படி போட்டுக்கிட்டு நின்னீங்கன்னா அந்த குகைக்குள்ளேயே நீங்க நிற்கிற மாதிரியும் 360 டிகிரி அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் நம்ம அங்கே போகாமலே இங்கேயே நின்று பார்த்து ஓ இப்படியா இருந்திருக்கு அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியை உபயோகிச்சு தொல்லியல் துறை இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு நம்ம பழங்காலத்தை எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு, நான் சும்மா ஒரே ஒரு மனசுல ஒரு வேதனை இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை அழகா எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. அதுல சில சமயம் அரசியல் நுழைஞ்சு இது இல்லைங்க அதுதான் எங்களோடது, தமிழ்நாடுனா இதுதான் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ சர்ச்சை நடக்குது. அந்த சர்ச்சை நடக்கட்டும், ஏன்னா நம்ம ஜனநாயக நாடு, எல்லாரும் எல்லாம் பேசலாம். ஆனா அடிப்படையா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எதுக்கு பாறையில செதுக்கி வச்சுட்டு போனாங்கன்றது எனக்கு இப்பதான் புரியுது. என்ன பண ஓலையில எழுதியிருந்தாலும் இல்ல செப்பு தகடுகள்ல எழுதியிருந்தாலும் அதெல்லாம் கூட ஒருவேளை அழிஞ்சிருமோ என்னவோ, ஆனா கல்லுல செதுக்கி வச்சதை யாராலையும் அழிக்க முடியாது. அது என்ன அழகா இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல விரும்புறேன், ஒரு 3D மேப் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இல்லைன்னா நம்ம அடுத்த காரியம் பண்ண முடியல. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, இந்த கடினமான ராக்ஸ் பாறைகளை செதுக்கி அவங்க மனசுல இருந்தது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நம்ம பார்க்குற மாதிரி அப்படி கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க கை திறன் என்ன, மனசு அவங்களோட கற்பனை வளம் என்ன, அதற்கு ஏற்ற மாதிரி அதோட கால்குலேஷன்ஸ். இவ்வளவு தூரம் ஆழமா கீழே போகணும், இதை கட் பண்ணோம்னா உச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறோம், நம்ம அடித்தளம் போட்டு மேலே போவோம், அவங்க உச்சியிலேருந்து கீழே வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம சுட்டு பக்கத்தில் நம்ம பின்பக்கம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம போய் பார்க்கறது இல்லை. அதில் சில சமயம் ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஏதோ மினிஸ்டர் அங்கே வராருன்ட்டு வெள்ளை அடிச்சிடுறாங்க. அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு பின்னாடி தான் இருக்கு சரித்திரமே. வெள்ளை அடிச்சிட்ட பிறகு அதை என்ன நம்ம படிக்க முடியும்? அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்களோ இல்லையோ அஜந்தா கேவ்ஸ், எனக்கு ரொம்ப சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மேலே என்ன கலர், என்ன வரையுது, அதில் கலர் கலராக அவங்க கண்ணில் அப்படியே தாமரை குளம் நம்ம பக்கத்தில் இருக்கிற தாமரை குளம் மாதிரி பெயிண்டிங்ஸ். அந்த காலத்தில் இதெல்லாம் நம்மளோட சொத்து. அதே தான் இங்கே நீங்கள் சித்தன்ன வாசல் இப்படியாக ராக்கில் செதுக்கி குவாய்ட்டாக அது பாட்டு இருந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி. நம்ம பெரிய பெரிய கோவில்களை போய் பார்க்குறோம், அதுவும் பார்க்க வேண்டியதுதான், அதையும் மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இடத்துல கண்மறைவாக இருக்கு, சில இடத்துல சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. நாங்கள் G20 இந்த வருஷம் 1ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் நம்ம நாட்டுக்கு 12 மாதத்துக்கு G20 பிரசிடென்சி இந்தியாவுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு உபனிஷத்துலேருந்து எடுத்த ஒரு வாக்கியம், வசுதைவ குடும்பம், அதாவது உலகம் எல்லாம் எங்களோட சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்து போட்டாங்க. ஏன்னா அதுதான் நம்ம நாட்டோட கொள்கை. நீங்கள் வடக்கில் ஹிந்திலையோ சம்ஸ்கிருத்லையோ சொல்லிக்கிட்டால் நம்ம தெற்கில் தமிழ் அழகாக அதே தான் சொன்னோம், யாதும் ஊரே யாவரும் கீழே. அந்த சமயத்தில் நான் கணியன் பூங்குன்றனாரோட ஊரில் போய் அந்த இடத்துல ஏஎஸ்ஐக்கு சொன்னேன், தயவு பண்ணி அதை G20 பிரசிடென்சியோட சந்தர்ப்பத்தில் அதுதாங்க தமிழ் நாகரிகத்தில் சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு அதை எடுத்து போட்டு அதை அந்த மகிபாலன் பற்றிய எல்லாருக்கும் கண்ணில் படும்படி செய்யணும் அப்படின்ட்டு அந்த முயற்சி வேறு விதமாக போயிட்டு இருந்தது. அதனால இப்போ இந்த எக்ஸிபிஷன் மூலமாக அந்த படங்களையும் எடுத்து போட்டு ஒவ்வொரு ராக்கட் டெம்பிள்லையும் இருக்கக்கூடிய விசேஷமான குவாலிட்டியை, அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குவாலிட்டியை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஏஎஸ்ஐக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன்.
ஆனால் அவங்க நான் என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி அழகாக எடுத்து போட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராக் கட் டெம்பிள்ஸ் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு வாரம் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வட தமிழ்நாட்டில் இருக்கிறத கூட, காவிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ராக் கட் டெம்பிள்ஸை கூட அவங்கள தயவு பண்ணி எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இலக்கியத்துக்கு இருக்க தொடர்பும் இந்த ராக் கட்டில் இருக்கக்கூடிய அதில் எழுதப்பட்ட சில வாக்கியங்களுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு தான் இருக்குது. நீங்கள் ஒரு நெசவு தொழிலாளி என்ன மாதிரி துணியை பண்ணுறாரோ, இந்த பக்கம் வார்ப்பு, அந்த பக்கம் வெட்டில் அந்த நூலை இழைச்சி அவர் உள்ளே போட்டு அழகான ஒரு புடவையோ ஒரு துண்டோ ஒன்று தயார் பண்ணுற மாதிரி இந்த ராக்கெட்டில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் மொழிக்கும் சம்மந்தம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்த ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதை தவிர அதுலேருந்து வந்த இலக்கியங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நான் ஆக்சுவலாக நிறைய சில விஷயங்களை எழுதி வச்சுருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூர் டைம். நீங்களே அதை பார்த்து அனுபவிச்சு இதுலேருந்து இருக்கக்கூடிய தொடர்பு சங்க இலக்கியங்கள்லேருந்து, இப்போ எனக்கு முன்னாடி பேசின T.S. கிருஷ்ணன் அவர்கள், டைரக்டர் ஜெனரல் ஆர்கியலாஜிக்கல் சர்வே சொன்னார், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா கூட இந்த மாதிரி ஒரு சில ஃபண்டமெண்டல் நம்மளோட ரூட்ஸை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், என்ன மாதிரி கலாச்சாரத்துலேருந்து வந்திருக்கோம், நம்ம பாரம்பரியம் என்னன்றது புரியலைன்னா நீங்கள் என்னதான் பெரிய கூகுள் சீஃபோ இன்னொன்று ஆனால் கூட அந்த ரூட்லெஸ்னஸ் நம்மள வரக்கூடாது. ஒரு செடியோ மரமோ அதோட ஆணிவேரை வச்சுக்கிட்டு தான் பலமாக இருக்குது. அந்த ஆணிவேர் தான் நம்மளுக்கு இருக்க பாரம்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இதுதானா அப்படின்னு நம்மளுக்கு தெரிய தான் நம்ம ஒரு தனி நபராக நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் நம்மளை மதிக்கும். அதனால நீங்கள் தயவு பண்ணி, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் கூட நீங்கள் என்ன இன்ஜினியரோ டாக்டரோ என்ன வேணால் நீங்கள் படிங்க. ஆனால் நம்ம சுற்று பக்கத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்தா கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி, ஹரி தியாகராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி, நம்மளை சுற்று பக்கத்தில் எங்கே தடுக்கி விழுந்தா 1000 வருஷம் பழமையான சில இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுல உங்களுடைய பங்கு இருக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் அப்படியே கடந்தாலும் நம்ம மேலே தான் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இப்பேற்பட்ட பாரம்பரியத்துலேருந்து வந்துட்டு இங்கே கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம பேரில் தான் வரும். நம்மளுக்கே எவ்வளோ பெருமையான விஷயம் அது. மகிபாலன் பற்றி ஒரு உதாரணம், இன்னும் எத்தனையோ இருக்குது. அது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதுவும் ஆர்கியலாஜிக்கல் சர்வே மூலமாக தான் எனக்கு அதோட பெனிஃபிட் கிடச்சிது. தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நடத்திட்டு இருந்தாங்க பொது மக்களுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணுங்கிற வைத்திய செலவு அரசர் கட்டளையை எழுதி கொடுத்தார். அதை தவிர அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வைத்தியத்துக்கு என்னெல்லாம் மருந்து வேணும், மூலிகை பொருள்கள் உங்களுக்கு என்ன வருமோ அந்த மூலிகை பொருள்களை அங்கேயே மூலிகை செடிகளை வளர்க்குறது, அதை பதப்படுத்துறது, அதற்கான செலவுக்கும் பணம் கொடுத்தார். அதை தவிர ஆயுர்வேத முறையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்றதுனால அதுக்கு வேணுங்கிற நெய்யோ எண்ணெயோ அதுக்கும் அந்த ராஜா சோழ அரசர் எழுதி கொடுத்துருந்தார் இந்த மானியம். இதெல்லாம் அந்த கோவில் செவுத்தில் செதுக்கப்பட்டிருந்தது, சோழர் காலத்து கோவிலில். இது நம்மளுக்கு தெரியாது. அதை ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நான் அந்த கோவிலுக்கு போய் பார்த்தேன், பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அந்த செவரு முழுக்க என்னெல்லாம் மூலிகை எதுக்காக உபயோகப்படுறாங்க, அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் 66 பேஷண்ட்ஸ் அங்கே இருந்ததாகவும் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாம் கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. யாரும் அதுக்கு கேள்வி கேட்க முடியாது. நீ எப்படி சொல்கிற, எது ஆதாரம், நீங்களே ஏதோ கற்பனையில் சொல்கிறீங்களான்னு சொல்ல முடியாது. கல்லில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த இடமும் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது நம்ம கலாச்சாரம். பொது மக்களுக்கு அரசர்கள் அவங்க நல்வாழ்வு வாழறதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறது கூட அந்த கல்லில். இதில் இன்னொரு ஏசை மூலமாக நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எழுத்துக்கள் என்ன, அதை எப்படி நம்ம அந்த எழுத்துக்களை முதல்ல பார்க்கறது எப்படி அப்படின்றதுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களே போய் அதில் அந்த கல்லில் தோச்சு அந்த கருப்பான இங்க் மாதிரி அதை நீங்கள் அந்த சர்ஃபேஸில் போட்டிங்கன்னா அந்த எழுத்துக்கள் என்ன கிளியராக கண்டப்படுது. அதுக்கு மேலே வெள்ளை அடிச்சிருந்தா கூட அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதை டேட் பண்ணுறது எத்தனை புராதனமானது அப்படின்னு சொல்லி. இப்படியாக நீங்கள் எபிகிராஃபியோ இல்லை
கல்லில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிம்பலிசமோ, தமிழ் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, தமிழ் பிரம்மிலேருந்து வட்ட எழுத்துலேருந்து இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் எப்படி வந்தன, அங்கே அவர் விளக்கும் போது சொன்னார், மெய் எழுத்துக்களுக்கு மேலே வைக்கிற புள்ளி தமிழ்நாட்டில் தமிழ் பாஷையில் தமிழ் மொழியில் எப்போ வந்ததுன்றது கூட கல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன இன்ஜினியரோ டாக்டரோ எது படித்தாலும் படிங்க, ஆனால் தயவு பண்ணி இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி நான் தனிப்பட்ட நபரை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம அருள்ராஜும் எவ்வளவோ இந்த விஷயத்தில் நல்லா தெரிஞ்சு ஏஎஸ்ஐயில் இருக்கார். ஆனால் ஏஎஸ்ஐயில் இல்லாத கிருஷ்ணன் அவர்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். நீங்கள் முடிஞ்சால் ட்விட்டரில் போங்க, நிறைய பேர் இருக்காங்க, கிருஷ்ணன் போல நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டோட நம்ம பாரம்பரியத்து உடன் கலந்த விஷயங்களை எடுத்து டெய்லி போடுறாங்க. அதே ஒரு பெரிய கல்வி. ஐயோ இப்படிலாம் இருந்திருக்காங்க, நமக்கு தெரியலையே. இவர் யார், ஆர்கியாலஜி படித்தவங்களா? இல்லைங்க, இன்ஜினியர். நீங்கள் தயவு பண்ணி மாணவர்களுக்கு என்னுடைய கரம் கூப்பிய வேண்டுகோள், நம்ம பாரம்பரியத்தை பற்றி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய புராதனமான விஷயங்களை பற்றி, நம்ம மொழியை பற்றி, நம்ம சங்கீதத்தை பற்றி. அதுவுமே ஒரு விஷயம், நான் இன்னும் இந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் போடுறேன். அந்த கல்வெட்டுகளில் இசை, இந்த இப்போ இருக்கக்கூடிய சரிகம பதனிசா பேஸ்டு சங்கீதம்க்கு முன்னாடி இருந்த இசையை கல்வெட்டுகளில் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இசை இருந்ததா? அதுக்கும் இப்போ இருக்கிற இசைக்கும் என்ன தொடர்பு? அதெல்லாம் அதில் வருது. ஸோ நம்ம வெறும் சும்மா ஏதோ நம்ம ஒரு கோவிலை கட்டிட்டோம் அப்படின்றது இல்லைங்க. நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய லைஃப்ஸ் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் இதில் வருது. அதனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, தமிழ் மொழியோ தமிழ் பாரம்பரியமோ நம்ம கல்ச்சரோ இல்லை நம்ம சுற்றுப்பக்கம் இருக்கக்கூடிய பழமையான பொருட்களோ, இது எல்லாத்துக்கும் நம்ம கவனிச்சுக்கிட்டு நம்ம பங்கேற்றாதான் திருட்டுத்தனம் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு கோவில்லேருந்து சொத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க, வெளியில் விற்றுட்டே இருக்காங்க. யாருக்கு அந்த பணம் போகுதோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம சொத்து நம்ம நாட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. அதே எக்ஸிபிஷனை நம்ம போய் பார்க்குறோம். ஐயோ, எங்கள் வீட்டில் ஒன்று பழைய கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் அதை ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மதுரை நகரில் கோவிலாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். மீனாட்சி அம்மா கோவில்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ கோவில். கள்ளழகர் என்ன அழகான தெய்வம். எனக்கு சொல்ல எனக்கு உணர்ச்சி வசம் வந்துடும். அந்த கள்ளழகரை பார்த்தாலே, அந்த உருவத்தை பார்த்தாலே நிஜமாக அழகர் தான். என்னமா அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஊர் முழுக்க கொண்டாடுறாங்க. இப்படி மதுரையை சுற்றி எத்தனையோ கோவில் இருக்குது. அதில் ஒரு கோவில் மாத்திரம் வேணுகோபால சுவாமி கோவில்னு நினைக்கிறேன், மதன கோபால். அது இடிஞ்சு போய் அது பாட்டு இருந்திருக்கு. அதை ஒரு பிரிட்டிஷர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்கன் நினைக்கிறேன், அவர் அதை எடுத்து ஏதோ ஒரு வேலை 1000 ரூபாயோ ஏதோ கொடுத்துட்டு மொத்தம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஹவு அன் ஹிந்து டெம்பிள் இஸ் பில்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஸ்மித்சோனியனில் நினைக்கிறேன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மியூசியம்னு சொல்லக்கூடிய ஸ்மித்சோனியனில் கோவில் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த இடிஞ்சு விழுந்த மதன கோபால சுவாமியோட பில்லர்ஸை வச்சு கட்டினதாக, இப்படி கட்டியிருக்காங்க அப்படி கட்டியிருக்காங்கன்னு அதுக்கு உடனே நல்ல ஒரு டிராயிங் எல்லாம் போட்டு அவர் தான் கட்டின மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே காமிச்சிட்டாரு. மதன கோபால சுவாமி கோவில் நல்ல கோவில் தான், நல்லா இருந்திருக்கும் ஒரு காலத்தில். அதை விட 1000 மடங்கு சிற்பக்கலையும் அழகும், அந்த கோவிலோட உயரமும் நீளமும் அகலமும், மக்கள் வந்து உட்கார்றதுக்கான இடமும், அதில் கலையும் சங்கீதமும் வளரணுன்றதுக்கு எத்தனையோ, அதுக்கப்புறம் கோவில் எத்தனையோ கட்டியிருக்கோம் நம்ம. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு போய் அவர் என்னமா எக்ஸிபிஷனில் போட்டுட்டாரு. ஓஹோ, ஹிந்துஸ் பில்ட் டெம்பிள் லைக் திஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு. இங்கே இன்னும் எத்தனை இருக்கு. அதனால இன்னும் இதை விட மிகைப்படுத்தி சொல்லாமல் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கும் சரி, இந்த வாரம் முழுவதும் சரி, தயவு பண்ணி ஏஎஸ்ஐ மூலமாக இங்கே நடத்தப்படும் இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்காங்க. அதை தவிர பிள்ளைகளுக்கு குவிஸ் காம்படிஷன் கூட வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே பண்ணிடலாம் அந்த குவிஸ்ஸு. அந்த குவிஸில் நல்ல ஆன்சர் கொடுக்குறாங்க எல்லாருக்கும், நல்ல விதமான ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிய வரும்.
நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் இருக்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூட ஒருத்தரம் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஒரு நல்லதொரு முயற்சி. இதுலேருந்து எத்தனையோ பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் இன்றைக்கி எல்லாரும் வந்திருக்கீங்க, நாளைக்கு மகிபாலன் பற்றியும் போவீங்க. இதை வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சது உங்கள் வார்த்தையில் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சின்ன சின்ன பீசஸ் எழுதுங்க, நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஏஎஸ்ஐயோட எக்ஸிபிஷன் போனேன், எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிச்சு, இந்த விஷயம் இப்படி தெரியாமல் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் நல்லா பார்த்தாங்க, ஏதோ எழுதுங்க. உங்கள் வயசில் எத்தனை எழுதலாம் நீங்கள், இதெல்லாம் பற்றி எழுதுங்க. உங்களை போல் மீதி இப்போ காஞ்சிபுரத்துலேயோ அரியலூர்லேயோ வேலூர்லேயோ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும். அதனால் அந்த ரிக்வெஸ்ட் ஏற்றுப்பீங்களா? நான் உங்கள் மாணவர்கள் எல்லாரையும் கேட்குறேன், ஏற்றுக்கிறீங்களா? தயவு பண்ணி அதை பற்றி எழுதுங்க, பத்திரிகைகளுக்கு அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் அதில் போடுங்க, இதை பாருங்கள் நாங்கள் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? செய்வீங்களா? தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏஎஸ்ஐக்கும் முக்கியமாக தியாகராஜர் காலேஜுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்து ஏஎஸ்ஐ அதை வந்து இங்கே எக்ஸிபிஷன் வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆடிட்டோரியமில் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். நீங்கள் தியாகராஜர் காலேஜுக்கு நான் மத்திய அரசின் தரப்பிலிருந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. As ma'am said, bringing technology and culture together would make heritage more involving. Thank you, ma'am, for enlightening us about Uttarameru and many other inscriptions, and also emphasizing on the importance of preserving the tangible and intangible heritage. May I now request Shri A. Anand Kumar sir, our Superintending Archaeologist, Archaeological Survey of India, Trichy Circle, to render his vote of thanks, please. A very warm good afternoon to all, one and all here. Let me start with the sloka which I have written in my thesis in the Institute of Archaeology. Yatra narestu pujyante ramate tatra devata. The meaning goes by women who are honored, divinity blossoms there, and where women are dishonored, all actions, no matter how noble, remain unfulfilled. So with this, I would thank the Honorable Finance Minister for coming and first of all inaugurating the photo exhibition as well as sharing our knowledge and wisdom to all the school children. Nandri, Madam. Then I take this opportunity to thank our beloved Director General for continuously traveling from Nagpur to Chennai to Tiruchi, Madurai for this program, and he is going back to Delhi and further he is going to Baroda. So that's how he is traveling a lot to promote archaeological endeavors. And I take this opportunity to thank the Secretary Sri Hari Tyagarajan, Secretary, for giving this wonderful place for exhibiting the photo exhibition, wherein we are going to we have put an outreach program for school children. We'll try to bring the public and the students from various schools. Especially we are targeting the state government, the government schools. We are providing vehicles for them to come over here as well. So everyone has spoke about the famous word Yadum Ure Yadum Kele by Kaniyam Pungundanar, who promoted those lines which was very famous in this part of the country. But I now would like to thank Dr. APJ Abdul Kalam, who took to the world stage the statement wherein he spoke in the United Nations Organization and promoted this particular word in the world stage. Sorry, I'll correct you. It was already here. You said it in the UN. And also Honorable PM also had taken this word to the UN nations. Further, I thank
ASI senior officials who have come over from Delhi, our Colonel Arvindra Sir, Joint Director General, and our Regional Director South, Dr. N.K. Pathak, for coming over and enriching this program. I thank all the scholars who are come here to attend this program, and further we have a Kavi Sammelanam wherein the poets will be talking about the term Yadum Ure Yavum Kaleda and the follow-up lines, and they'll be speaking over it. I thank the print and print media for coming over, and I request them to promote this photo exhibition to the schools, inspire about the photo exhibition. Last but not the least, I'm here to thank the souls of the souls who made the rock cut architecture. Because of that soul, we have tried to represent the rock cut architecture of southern Tamil Nadu. Finally, I would take this opportunity to thank the student community for coming here and listening to all of us. Thank you. One and all. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆனரபிள் எஃப்எம் மேடம் அவங்க கலந்துக்கிட்ட இந்த சிறப்புரையாற்றிய இந்த நிகழ்ச்சி வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் நிகழ்ச்சி வந்து இப்போ மேடம் அவசரமாக கிளம்புறதுனால இன்னொரு ப்ரோக்ராம் ஹைதராபாத்துக்கு மேடமுடைய இந்த மெயின் ப்ரோக்ராம் முடியுது. ஃபாலோட் பை நம்மளுடைய கவி அரங்கம். அவருக்கு முத்தையா அவங்க குழுவினர் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் இன்றைக்கி நம்ம அந்த சைட் விசிட்டும் போகிறோம், மகிபாலன்பட்டி போகிறோம். நீங்கள் எல்லாருமே அமைதி காத்து இருங்க. மேடமுடைய ப்ரோக்ராம் இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். I kindly request the audience to அனைவரும் அவரவர் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.